வெட்னஸ்டே மார்னிங் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், மணத்தக்காளி கீரை சட்னி. ஹஸ்பண்ட் வாக்கிங் போகலை, அதனால் பொரியலுக்கு காய் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவரைக்காய் எடுத்து கழுவி கொடுத்துட்டு அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே நான் மணத்தக்காளி கீரை சட்னிக்கு வெங்காயமெல்லாம் தொளிச்சிட்டு வதக்கி எடுத்து ஆற வச்சிட்டேன். ஹஸ்பண்டும் காயை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காயையும் தாளித்து விட்டாச்சு. இப்போல்லாம் எந்திரிச்சு குளித்ததுமே நான் சாமி கும்பிட்றதில்ல. பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்றேன். ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுது, ஹஸ்பண்டுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுது. அதனால் வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு அந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். சாமிக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கிறதுனால சாப்பிடல. சரி, இப்போ சத்து மாவு இருந்துச்சு, பால்வாடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அதை பிணைஞ்சு கொடுக்குறான்னு கேட்டேன். சரி, அவங்க சாப்பிட்றேன்னாங்கன்ட்டு அதையும் பிணைஞ்சு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு சிகப்பரிசி ஊற வச்சுருந்தேன். நான் எப்போ சிகப்பரிசியை ஊற வச்சாலும் கரண்ட்டு போயிடுது. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு ராகி கூழ் காய்ச்சியாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.